புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட விஜயனுடைய மேடையில் ஒரு குஷியா வந்து வர்ற மாணவர்கள் காலில் விழுகிறாங்க, ஆசீர்வாதம் வழங்குறாரு. அப்ப தமிழக வெற்றி கழகம் காலில் விழுகிற கலாச்சாரத்தை ஒழிக்கணும். சொல்றதுக்காக இது அரசுக்கு கடமை இல்லைன்னு சொல்றது தவறா போயிடும். ஏன்னா அப்புறம் நீங்க ஏன் அரசியலுக்கு வர்றீங்க? ஏன் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்றீங்க? அப்போ அது முதன்மைன்னு நினைக்கிறீங்க, முக்கியத்துவம்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஏன் அரசு தான் எல்லாம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லாங்க. அரசு எல்லாம் செய்யணுன்றது ஃபர்ஸ்ட் சொல்லலாம். இப்போ வந்து இந்த போதைப் பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை. இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எல்லாத்தையும் தெரிந்தவராக மாறணும். இது வரைக்கும் தெரியாதுன்றது தவறே இல்லை, குறையே இல்லை. தெரியாமல் ஏன் வந்தீங்க நம்ம கேட்கவே இல்லை. ஆனால் நீங்கள் உடனடியாக உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அரசியலுக்கு வருகிறவர் இந்த வரலாற்றை படிச்சிருக்கணும், அரசியல் படிச்சிருக்கணும், சமூக நீதியை படிச்சிருக்கணும், பல்வேறு கொள்கைகளை படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, களப்போராட்டங்களில் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருக்கணும். விஜய் எத்தனை போராட்டத்துக்கு போயிருக்கிறார், போராட்டத்துக்கு போக வேணாம், எத்தனை போராட்டங்களை ஆதரிச்சிருக்கிறார். குரல் கொண்டு 8 லட்சம் ரூபா மாச வருமானம் போட்டு ஒரு சமூக நீதியை பார்ப்பனியம் பேசுது. இன்னொரு பக்கம் பெரியார் சமூக நீதி இருக்கு. எந்த சமூக நீதியை நடிகர் விஜய் ஆதரிக்கிறார்? அவர் கம்யூனிஸ்டுகள் என்கிற இடதுசாரி பக்கம் நிற்கிறாரா? பாசிஸ்டுகள் என்கிற வலதுசாரி பக்கம் நிற்கிறாரா? பொத்தாம்பதுவா நல்ல தலைவர்னா யாரு? எளிமையா ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப எளிமையானவர் அப்படின்னா அவர் எளிமையா இருக்காரு அப்படின்றது அரசியலுக்கு அளவுகோல் இல்லை. அவருக்கு அது சம்பந்தமான அறிவு இருக்கான்றது ரொம்ப முக்கியம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, ஆர்வம் எனக்கு புரியுது. ரெண்டாவது, நல்ல தலைவர்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? நல்ல தலைவர்னா ஒன்றும் இல்லை, நல்ல கொள்கை உள்ள தலைவர்கள். அப்போ நல்ல கொள்கைன்னு இவர் எதை சொல்கிறார்? சமூக நீதியை பற்றி பேச வர்றாரா, இல்லை ஆரிய மனுநீதி சரின்னு சொல்ல வர்றாரா, இல்லை சமத்துவ அரசியல் வேணும்னு சொல்கிறாரா, இல்லை சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் தருண் சார். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் புது புது கட்சிகள் மற்ற விஷயம் பேசும்போது விஜய் வந்து கிட்டத்தட்ட அறிவித்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு களத்தில் இருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பரிசு பொருள் கொடுக்காரு. அதாவது தேர்வில் முதன்மை பெற்ற குழந்தைகளுக்கு அதில் அரசியலும் பேசியிருக்கார். நல்ல தலைவர்கள் வந்து இங்கே கிடையாது, இல்லை அதுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. அது அரசியல் மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் சேர்த்து பேசுகிறாரு. கள்ளக்குறிச்சி விஷயம் பேசும்போது கூட அது அரசு தவறு மட்டும் கிடையாது, அவங்கவுங்க செல்ஃபாக கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அவருடைய இந்த வருகையை இந்த பரிசு வழங்குகிறார். ராகுல் காந்தி குறிப்பிட்ட ஒரு செய்தியை இந்த இடத்துல சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்திய நாட்டினுடைய ஒரு கடைசி குடிமகன் உள்பட எல்லா பேரும் அரசியலில் பங்கேற்பது என்பது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனால் எல்லாரும் அரசியலில் பங்கேற்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டினுடைய மிக பிரபலமான நடிகர், இளைய தலைமுறையுடைய ஒரு நட்சத்திர நாயகர், அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறதும், அவர் மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய மறுமலர்ச்சிக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்றதும் வரவேற்கத்தக்கது தான். அதனால நடிகர் விஜய் அவர்களுக்கும் அரசியல் களத்திற்கு வருவதற்கு உரிமை உண்டு முதல்ல. அதன் பிறகு அவருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் பங்கு பெறுவது, அதனுடைய இந்த கோதாவில் களம் இறங்குறது அப்படின்றது, அவரும் இந்த அரசியல் போராட்டத்தில் இறங்குறாரு அப்படின்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஆரோக்கியமான போட்டிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால அவருடைய அரசியல் வருகையை வரவேற்கணும். சரி, அரசியல் பேசிக்கல, அரசியல் தலைவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறாருல எடுத்ததுக்கு
அவர் சொன்னதுல 2 கருத்து சொல்றாரு. தமிழ்நாடு பல விதங்கள்ல முன்னேறி இருக்கு, ஆனால் நல்ல தலைவர்கள் இல்லை. எப்படி முன்னேறுச்சு? நல்ல தலைவர்கள் இல்லாம எப்படி முன்னேறுச்சு? இது ஒரு விஷயம். இன்னொன்று, நல்ல தலைவர்கள் அப்படின்னா யார்? நல்ல தலைவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன லட்சணம் இருக்கணும், வரையறை என்ன அப்படின்னா, ஒரு வழக்கறிஞருக்கு நல்ல சட்டம் தெரியணும், ஒரு காவல் அதிகாரிக்கு நல்ல சட்டம் தெரியணும், ஒரு பொறியாளருக்கு நல்ல தொழில்நுட்பம் தெரியணும் என்பது போல நல்ல அரசியல் தலைவருக்கு அரசியல் தெரியணும், அரசியலும் தத்துவமும் வரலாறும் தெரியணும், இந்த நம்முடைய சொந்த தேசத்தினுடைய அரசியல் வரலாறு தெரியணும். அப்போ அது தெரிந்தவர்கள் தான் அடுத்த கட்டமாக நல்ல தலைவராக போக முடியும். அப்போ நல்ல தலைவர் இல்லாமல் எப்படி தமிழ்நாடு முன்னேறிச்சுன்ற கேள்வி நாம் விஜய் அவர்களிடம் வைக்க வேண்டிய கேள்வி. 2வது, நல்ல தலைவர்னா அவர் என்ன சொல்ல வர்றார்? நல்ல தலைவர்னா ஒன்றும் இல்லை, நல்ல கொள்கை உள்ள தலைவர்கள் தான். அப்போ நல்ல கொள்கைன்னு இவர் எதை சொல்கிறார்? சமூக நீதியை பற்றி பேச வர்றாரா, இல்லை ஆரிய மனுநீதி சரின்னு சொல்ல வர்றாரா, இல்லை சமத்துவ அரசியல் வேணும்னு சொல்கிறாரா, இல்லை அந்தந்த சாதிக்கு சாதி மத அடையாளங்களாக கட்சிகள் வருது, அது பற்றிலாம் அவர் என்ன நினைக்கிறார்? இப்படி கொள்கைகளை பற்றி பேசணும், விவாதிக்கணும். அப்போ தான் நல்ல தலைவர்களை பற்றி இவர் என்ன சொல்ல வர்றான்றது புரியும். பொத்தாம்பொதுவாக நல்ல தலைவர்னா யார்? எளிமையாக ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப எளிமையானவர் அப்படின்னா அவர் எளிமையாக இருக்காரு அப்படின்றது அரசியலுக்கு அளவுகோல் இல்லை. அவருக்கு அது சம்மந்தமான அறிவு இருக்கான்றது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு தலைவர் சொல்லுவாங்க, அவர் ஒரு படிக்காத தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காத தலைவர்னா மைனஸ் பாயிண்ட். படித்த தலைவர்னா அதுக்காக பிஹெச்டி படிச்சிருக்காரா, எம்பிஏ படிச்சிருக்கிறாரா, பிஇ படிச்சிருக்கிறாரான்றது அல்ல. சமுதாயத்தை படிச்சிருக்கிறாரா, சமுதாய அறிவியலை படிச்சிருக்கிறாரா, அரசியலை படிச்சிருக்கிறாரா அப்படின்றது தான் விஷயம். அப்போ படிப்பு என்பதே அரசியல் துறையை படிச்சிருக்காங்களா அப்படின்றது சம்பந்தப்பட்டது. மற்ற படிப்புகளை விட இந்த படிப்பு ரொம்ப உணர்வுபூர்வமானது, ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது, ரொம்ப அன்பானதாக இருக்க வேண்டியது, ரொம்ப அறநெறி சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு, ரொம்ப பொறுப்புணர்வானதாக இருக்க வேண்டியிருக்கு, மிக மிக பரந்த அறிவை கொண்டதாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் எந்த துறை சார்ந்த படிப்பையும் படிக்கும்போது அந்த துறையில தான் பாதிப்பு வரும். ஆனால் அரசியலில் நீங்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பு ஒட்டுமொத்த தேசத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அரசியலில் இருக்கிறவங்க தான் இவ்வளவு தகுதி திறமைகளோடு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ அவ்வளவு தகுதி திறமைகள் உள்ள தலைவர்கள் வேணும்னு சொல்றார் அப்படின்னா நல்ல விஷயம். ஆனா அந்த கேள்வியை தனக்கு கேட்டுக்கிட்டாரா விஜய்? தனக்கு அந்த தகுதி இருக்குன்னு அவர் நம்புறாரா? அவர் மீதே கேளிக்கைகள்ல மது விருந்து கேளிக்கைகள்ல ஈடுபடுறாருன்னு குற்றச்சாட்டு வந்தது இருக்காமா. அதை தாண்டி இன்னைக்கு இளைஞர்களுக்கு மது போதை வேணான்னு அட்வைஸ் பண்றாரு, வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். அந்த மாதிரி இப்ப இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்றாரு, அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அப்ப அந்த அளவுகோல்களை இவர் தனக்கு பொறுத்துக்கிட்டாரா? தனக்கு அந்த தகுதி இருக்குன்னு அவர் நம்புறாரா? தான் தமிழ் தேசத்தை பற்றி தெரிந்தவராக இருக்கிறாரா? சமூக நீதினா என்னன்றது, சமூக நீதியை 2 விதமா சொல்றாங்க. பெரியார் ஒரு விதமா சொல்றாரு, பார்ப்பனிய மனு தர்மம்னு சொல்லுது. பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு, ஏழை, அதாவது பொருளாதார ரீதியாக மிக பலவீனமான ஒரு மக்கள்னு சொல்லி 8 லட்சம் ரூபா மாச வருமானம் போட்டு ஒரு சமூக நீதியை பார்ப்பனியம் பேசுது. இன்னொரு பக்கம் பெரியார் சமூக நீதி இருக்கு. எந்த சமூக நீதியை நடிகர் விஜய் ஆதரிக்கிறார்? அவர் கம்யூனிஸ்டுகள் என்கிற இடதுசாரி பக்கம் நிற்கிறாரா, பாசிஸ்டுகள் என்கிற வலதுசாரி பக்கம் நிற்கிறாரா, பாஜக பக்கம் நிற்கிறாரா, இடதுசாரி பக்கம் நிற்கிறாரா, முதலாளிகள் பக்கம் நிற்கிறாரா, மக்கள் பக்கம் நிற்கிறாரா? இத்தனை கேள்வி இருக்கு இல்லையா? இதுல விஜய் தான் எதை சார்ந்து நிற்கிறார், அதுக்குன்னு பதில் வச்சிருக்கிறாரா? இதுவரை அவர் சொல்லவே இல்லையே. சொல்லவே இல்லை. போனதோட பாத்தீங்கன்னாக்கா பெரியாரை படியுங்கள், அண்ணாவை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், காமராஜர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த முறை அந்த வேடை வெள்ளையே. ஆமா, அதுல அந்த ரஜினி சொன்ன மாதிரி என்கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டாங்க, எனக்கு அப்படியே தலையே சுத்திருச்சு அப்படின்னு சொல்லாம பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்கன்னு சொன்ன விஷயம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இது நீங்க நல்ல தலைவர்கள் படிக்கிற இடத்துல இருக்க முடியாது, நல்ல தலைவர்கள் படிச்ச இடத்துல இருக்கணும். அப்ப விஜய் தான் படிச்சுக்கிட்டாரா, தன்னை படித்த தலைவராக தான் உணர்கிறாரா, அல்லது
நீங்கள் அதுக்கேற்ற தகுதியெல்லாம் வளர்த்துக்கிட்டீங்களா அப்படின்ற இத்தனை கேள்வியும் விஜயை நோக்கியும் திரும்புது. அவர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் ஒரு விரலை மற்றவர்களை நோக்கி நீட்டும் போது 3 விரல்கள் உங்களை நோக்கி நீட்டுகின்றன அப்படின்னு. அப்போ இவர் தன்னை தலைவராக தகுதிப்படுத்தி கொண்டு இதை பேசுகிறாரா, கேட்குறாரா அப்படின்றத நமக்கு கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் படித்தவங்க அரசியலுக்கு வர்றது நல்லதா கிட்டதா, நான் அரசியலுக்கு வரலாம் வேண்டாமான்னு போது வாங்கன்னு சொன்னோடனே அப்போ படித்தவங்க கண்டிப்பாக அரசுக்கு வந்தே ஆகணும்லாம் சொல்கிறாருல்ல. அதான், படித்தவங்க அரசியலுக்கு வரணும் நிச்சயமா. ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வர்றவங்களுக்கு எழுத படிக்க தெரியணும். இது யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. படித்தவர் அப்படின்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சவர் மட்டும் இல்லை. படித்தவர்னா என்ன படித்தவர்னு அர்த்தம். வக்கீலுக்கு படித்தவரா, வக்கீலுக்கு படித்தவரு சட்டம் தெரியும். பொறியியல் படித்தவரா, தொழில்நுட்பம் தெரியும். இப்படி பல்வேறு துறை சார்ந்த படிப்பு இருக்குது. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அரசியலுக்கு வருகிறவர் இந்த வரலாற்றை படிச்சிருக்கணும், அரசியல் படிச்சிருக்கணும், சமூக நீதியை படிச்சிருக்கணும், பல்வேறு கொள்கைகளை படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, களப்போராட்டங்களில் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருக்கணும். விஜய் எத்தனை போராட்டத்துக்கு போயிருக்கிறார், போராட்டத்துக்கு போக வேணாம், எத்தனை போராட்டங்களை ஆதரிச்சிருக்கிறார், குரல் கொடுத்திருக்கிறார், வெளிப்படையாக முன் வந்திருக்கிறார். அனிதா இறந்ததுக்கு போறார், அதே போல அந்த இப்ப அந்த சின்னத்துறைக்கு பரிசளிக்கிறார். ஆனா அந்த பரிசளிக்கக்கூடிய அந்த சின்னத்துறையின் பாதிக்கப்பட்ட சாதிக்கிறாருன்ற கேள்வி தான் தெரியவில்லை. அதாவது நீட்டை இருந்த அனிதா வீட்டுக்கு போறாரு, ஆனா நீட்டை இருக்கிறதா இருந்தா தெரியவில்லை. இப்ப இதான் சேர்த்து புரிஞ்சுக்கிறது. அதான், இப்போ முன்னால நடிகராக இருந்தார், அதை அந்த எல்லைக்குள்ளே பேசினார். இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அவர் எல்லாத்தையும் பற்றியும் வெளிப்படையாக பேசணும். அது மட்டும் இல்லை, இவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு இவர் ரொம்ப மிக பொறுப்புடையவராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நீங்கள் எதை பற்றியும் இப்போ நீட்டு சரியா தப்பான்னு நீங்கள் தகவல் சொல்கிறதுக்கு முன்னால் நீட்டை ஆழ்ந்து படிக்கணும். நீட்டினுடைய இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுடைய வரலாறு, போட்டித் தேர்வுகள் எதற்கானதுன்ற பற்றி ஒரு தெளிவு இவருக்கு வேணும். இப்படி மக்கள் பெண்கள் தொடர்பான சட்டங்கள்ல 100 இருக்கு, திட்டங்கள் 100 இருக்கு, கொள்கைகள் 100 இருக்கு. இதை படிக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய சட்டத்திட்டங்கள், கொள்கைகள் பற்றி 100 படிக்கணும். சிறுபான்மையினர் மக்கள், அவர்களுக்கான சட்டத்திட்ட கொள்கைகளை பற்றி 100 படிக்கணும். இங்கே தொழில்துறை தொழிலாளிகள் இருக்கிறார்கள், விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், பல்வேறு தேசத்தில் பல்வேறு மொழி பேசக்கூடிய இனங்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? இதை பற்றியெல்லாம் தெளிவான ஒரு புரிதல், அரசியல் தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு தேச உரிமைனா என்ன, மாநிலங்கள்னு சொல்றவங்க அந்த தேசங்களுடைய உரிமை என்ன, மொழி உரிமை என்ன இருக்கு, பண்பாட்டு உரிமை என்ன இருக்கு, ஜல்லிக்கட்டு பிரச்சனை எதனாலும், இப்படியான கிட்டத்தட்ட எல்லா விஷயங்கள் சம்பந்தமான ஒரு ஆழ்ந்த அறிவு தேவைப்படுகிறது. அப்ப இவர் நடிகராக இருக்கும்போது நீங்க நுனிப்புல் மேயறவராக இருந்துட்டு போயிடலாம், உங்களை எதுவும் பாதிக்க போறதில்லை. ஆனா அரசியல் கட்சி தலைவராக, தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியினுடைய தலைவராக நீங்க வந்த பிறகு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எல்லாத்தையும் தெரிந்தவராக மாறணும். இது வரைக்கும் தெரியாதுன்றது தவறே இல்லை, குறையே இல்லை. தெரியாம ஏன் வந்தீங்க நம்ம கேட்கவே இல்லை. ஆனால் நீங்க உடனடியாக உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க இந்த கட்சியில தேர்தலில் அவசரப்பட்டு கூட நிக்கல. இது ஒரு வகை நிதானம்னே எடுத்துக்கிறோம். ஆனா அடுத்த தேர்தல்கள் வரப்போகுது. நீங்க எப்படி பங்கெடுக்க வரப்போறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் தலைவராக தகுதிப்படுத்தி கொண்டீர்களா என்ற கேள்வியை மற்றவங்களை நோக்கி கேட்கறதுக்கு முன்னாம, இளைஞர்கள்ட்ட நீங்க தேர்வு செய்யுங்கள் சொல்வதற்கு முன்னால இவர் எப்படிப்பட்ட தலைவர்ன்றதை தான் நிரூபிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் கைகாட்டினார் இல்லையா, பெரியார், அம்பேத்கர் அப்படியான தலைவர்களை அவர் கைகாட்டுறாருன்னா அந்த தலைவருடைய கொள்கை என்ன என்பதை இவர் ஆழ்ந்து படிச்சிருக்காரா, தெரிஞ்சிருக்கிறாரா என்பதெல்லாம் கேள்வியா இருக்கு. அப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்தது தவறில்லை, ஒரு நல்ல தலைவர்கள் வேணும்னு சொல்றதுலையும் குறை இல்லை. ஆனா தன்னை அவர் தகுதிப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். ஏன்னா அவர் பற்றிய இன்னொரு உலகம் நமக்கு தெரியும். பல்வேறு இன்னைக்கு சாதாரண செய்தி ஊடகங்களை பார்க்கக்கூடியவங்களுக்கும் சினிமாவை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களுக்கும் இவருடைய இன்னொரு உலகம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த உலகத்தை விட்டு நீங்கள் இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்க வேண்டிய விஷயங்களும் தூரங்களும் அதற்கான எல்லைகளும் ரொம்ப பெருசு. அப்போ அதை தகுதிப்படுத்தி கொண்டாருன்னா நம்ம நிச்சயம் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடியவங்க ஆர்வமாக இருக்காங்க, குஷி ஆனந்த் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ கூட கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்க கூட சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி விஷயம் என்ன சொல்கிறாருன்னா,
கள்ளக்குறிச்சி வந்து நீங்கள் அரசை மட்டும் பொறுப்பேற்க வைக்க முடியாது. குறிப்பாக எல்லாருக்கும் அந்த இது இருக்குது, எல்லாரும் குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் சொல்கிறதுல ஒன்று சரி ஒன்று தவறு. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. நீங்கள் மதுக்கிட்ட போகாதீங்க, போதை வஸ்துகளோட போதை வஸ்துகளுக்கு அடிமையாகாதீர்கள் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவருக்கு பொறுப்பு இருக்குது. அவருடைய கருத்துக்கள் சரி. ஆனால் அரசுக்கு பொறுப்பு, அரசுக்கு மட்டுமே அது கடமை அப்படின்னு நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, அரசு எடுக்கணுன்றது முதல் கடமை. இதை விட்டுட்டு பேசுறது, அரசுக்கு ஒரு கடமை. ஆமா, நீங்க எதை அழுத்தி சொல்றதுக்காக இதை அரசுக்கு கடமை இல்லைன்னு சொல்றது தவறா போயிடும். ஏன்னா அப்புறம் நீங்க ஏன் அரசியலுக்கு வர்றீங்க? ஏன் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப அது முதன்மை நினைக்கிறீங்க, முக்கியத்துவம்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஏன் அரசு தான் எல்லாம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லாங்க. அரசு எல்லாம் செய்யணுன்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தன்னவருக்கும் பொறுப்பு இருக்கு. அரசு 100 சட்டங்கள் போட்டாலும் சட்டங்கள் வழியாக சரியான சட்டங்களை மதித்து நடப்பதும், அதன்படி குடிமக்கள் வந்துட்டு வளர்ச்சிக்கு தங்களை உட்படுத்தி கொள்வதும் அல்லது அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பதும் மக்களுடைய கடமைன்னு வலியுறுத்தினா அது சரி. அது ஒரு இம்பேலன்ஸான ஒரு கருத்து அப்படின்னு தான் பார்க்கலாம். அது போக இப்போ வழக்கம் போல் தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா காலில் விழுகிற கலாச்சாரங்கள் அதிகம். ஆமாம், இப்போ இது இங்கேயும் கொஞ்சம் தொடர்பு போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டு இருப்பது. இல்லை, திராவிட அரசியல்லேருந்து கற்றுக்கிறது. அண்ணா, பெரியார், அண்ணா, கலைஞர் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அது பண்ணையார் கட்சியாக இருந்துச்சு. அதில் கும்பிடுற சாமியாக தான் எல்லாமே இருந்தது. இந்த கும்பிடுற முறை பூரா காங்கிரஸ் கட்சியினுடைய முறை. அந்த முறையை ஒழிச்சிட்டு இந்த தோளில் துண்டு போட்டு கை கொடுக்குற முறையை திராவிட இயக்கம் கொண்டு வருது. இடதுசாரி கட்சிகள்கிட்ட இருந்து அது வந்தது சரியா, இன்னும் சரியா சொன்னான். அப்போ இடதுசாரி கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் தான் தோளில் துண்டு போட்டு கை கொடுக்குற முறையை கொண்டு வராங்க. இன்னும் இடதுசாரி கட்சிகள்ல இன்னும் பெட்டரான விஷயம் என்னவா இருக்குன்னா, ஆண் பெண் சாதி மதங்களை கடந்து வயது வித்தியாசம் கடந்து எல்லாரும் கை குலுக்கி இந்த பண்ற மரபுகள் உண்டு. அப்ப திராவிட இயக்கம் அந்த மரபை வலுவாக செய்தது. எல்லா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய, நீங்க யாரை வந்துட்டு மிக எளிதாக குப்பன், சுப்பன், முனியன், மூக்கன், நொல்லையன் என்றெல்லாம் பேர் வச்சு விட்டீங்களோ, தோழர் குப்பன் அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்துவார், வரவேற்பார் அப்படின்னு எல்லாருடைய சுயமரியாதையும் உணர்த்துச்சு. இந்த வரலாறை புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட விஜயனுடைய மேடையில் ஒரு குஷியா வந்து வர்ற மாணவர்கள் காலில் விழுகிறாங்க, ஆசீர்வாதம் வழங்குறாரு. அப்போ தமிழக வெற்றி கழகம் காலில் விழுகிற கலாச்சாரத்தை ஒழிக்கணும். இந்த சால்வ போத்துற முறை, துண்டு போத்துற முறை வரவேற்கிறோம். ஆனால் இந்த காலில் விழுகிற கலாச்சாரத்தை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கிற கூடாது. அது சமத்துவத்திற்கு விரோதமானது. ஓகே, நன்றி சார். நன்றிங்க.